ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் 2வது மாதம். இந்த மாதத்தில் எல்லா விதமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா ஏற்கனவே ஆடி மாதம் பார்த்திங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதத்தில் திருமணங்கள் கைகூடக்கூடியது, திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது, எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம். சரி, இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில் இருப்பார். அதனால் சூரியன் சிம்மத்திற்கு போகிறது தான் ஆவணி மாதத்தின் ஆரம்பம். ஏன்னா நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியை போகிறத நம்ம அதாவது சூரியமான மாதங்கள்ன்றத மாதிரி நம்ம பார்க்குறோம். அதனால் சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு 17/8 அன்றைக்கி ஆரம்பிக்கிறது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனா, இந்த மாதத்தில் சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்திலையும், இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து 3வது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கா. 4வது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் புதன், 5வது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன். இந்த மாதம் 6வது இடத்துல செவ்வாய் இருக்கார். 11ஆம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்தில் இருக்கார். சரி, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ளே, அதாவது புதனும் சுக்கிரனும் மாறுறார். முதல்ல சுக்கிரன் மாறுறார். அதாவது 21/8/2025 அன்றைக்கி சுக்கிரன் கடகத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 25ஆம் தேதி பார்த்தேடையானால் 25/8/2025 அன்றைக்கி புதன் கடகத்திலிருந்து அதாவது சிம்மத்துக்கு போகிறார். இந்த மாத கடைசியில், அதாவது 14ஆம் தேதி செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார். 14/9/2025 அன்றைக்கி. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி சுக்கிரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள். அது 22/8/2025 அன்றைக்கி. அதுவும் மத்தியானம் வாஸ்து நிதிரை விடுறார். அதாவது 2 மணி 31 நிமிஷத்துலேருந்து 4 மணி 1 நிமிஷம் வரலாம், 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இந்த 90 நிமிஷத்தை 5ஆல் வகுத்து 18 நிமிஷமாக பிரிச்சுண்டு அவர் கண் விழித்து அவர் என்ன சொல்கிறது, காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு அவருடைய ஸ்நானம் 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணுவதும் 18 நிமிஷம், அப்புறம் தாம்பூலம் தரிப்பது 18 நிமிஷம்னு இப்படி பிரிகிறாங்க. இதில் கடைசி 18 நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் போஜனம் மருந்தும் கூடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும், அதாவது வீடு மனை கோல் போடுதல், அது தவிர வீட்டுக்கு புதுசாக வீடு கட்டுறது, வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது, மனை இது பூஜை போடுறது, இது எல்லாமே எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றது. அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம். ராகுகாலம், யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில். அதனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்தேனால் சாம உபாகர்மா, அதாவது எஜுர் உபாகர்மா, சாம உபாகர்மா, சாமவேதம் சொல்கிறவர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அது செலிப்ரேஷன் என்ன, அந்த பூணல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை பூணல் மாற்றக்கூடியதும், அவர்கள் காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 26/8/2025 அப்படின்னு அந்த நாளில் வருது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் 4/8/2025 அன்றைக்கி வாமன ஜெயந்தி. அதற்கு பிறகு 5ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரம், ஸ்ரவண விரதம் சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு 7/9 அன்றைக்கி பௌர்ணமி. இந்த வாட்டி பௌர்ணமி பார்த்தாலேயானால் கிரகணம் வரும். ஏன்னா கேதுவோடு சேர்ந்த சூரியனும் ராகுவோடு சேர்ந்த
சந்திரனும் வருது. இந்த வாட்டி உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன். அது வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும். நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது. நான் அதுக்கு உண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன். அதற்கு பிறகு 8, 9 அன்றைக்கி மாலையபட்சம் ஆரம்பிக்கிறது. இந்த வாட்டி பட்சம் வந்து நார்மலாக புரட்டாசியில் தான் வரும். முன்னாடி வந்து ஒரு 10 நாள் முன்னாடியே வந்துடுறது. மாலையபட்ச ஆரம்பம் 8, 9 அன்றைக்கே ஆரம்பிக்கிறது. 13ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 12ஆம் தேதி அன்றைக்கி மகாபரணின்னு சொல்லக்கூடியது. அதாவது யாரெல்லாம் பித்ருக்களுக்கு ஸ்ரார்த்தம் பண்ணுறாலோ அன்றைக்கி பண்ணக்கூடியது விசேஷம். அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா, திதி தெரியாமல் இருக்கிறவாள்லாம் அன்றைக்கி பண்ணிடுவாள். அதே மாதிரி 14/9/2025 இன்றைக்கி மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி அந்த அன்றைக்கி அஷ்டமியை வேற மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலையபட்சத்தின் நடுபாதி. அதனால் அன்றைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கறத பண்ணலாம். இன்றைக்கி கோகுலாஷ்டமி வேறு, ஏன்னா ஆவணி மாதம் வரக்கூடியது அஷ்டமின்றதுனால கோகுலாஷ்டமி ரோகிணி நட்சத்திரோட சேர்ந்து வர்றதுனால அன்றைக்கி முனித்திரியம் ஸ்ரீமடம் இவாளுக்கெல்லாம் வந்து அன்றைக்கி ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும். அதனால் அன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதை தவிர பார்த்தலையானால் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம், அதற்கு பிறகு அஷ்டமி, இது 3ம் சேர்ந்து வரக்கூடிய காலன்றதுனால கோகுலாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறேன். சரி, இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், கட்டணத்தை போடுங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுவிட்டு, அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு, ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் 50 வயசு 55 வயசுலாம் இருக்குது. அவள்லாம் வந்து மிருகசீர நட்சத்திரம் ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள். அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, துலா ராசியில்னு சொல்லிட்டு இருப்பா, அது கன்னியா ராசியில் இருப்பாள். அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து, அதனால் வந்து அவளுக்கு இப்போ நல்ல காலம் நடக்கிறது அப்படின்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது. அதனால் சந்தியில் இருக்கும். அதனால் சந்தி என்னன்றதை பார்த்து அதற்கு அப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன். நான் வந்து உங்களோட பேசுகிறேன். உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை, அதற்கு உண்டான எளிய வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ராசியாக பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் கடைசி வரலும் 6ஆம் இடத்துல இருக்கார். அதாவது 14/9 வரலும் வந்து கன்னியா ராசியிலே இருக்கார். அதற்கு பிறகு தான் துலா ராசி போகிற 2 நாள் தான் இருக்குது இந்த மாதம் முடிகிறதுக்கு. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தோன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். இந்த மாதத்தில் வந்து சூரியன் வந்து பார்த்தடையினால் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். ஆட்சி பெற்ற சூரியன், எந்த கிரகத்தினாலும் தடுக்க முடியாத ஒரு பெரிய ஆட்சி பெற்ற சிம்மத்தில் சூரியன் இருந்தால் அந்த அளவு வலிமை. ஆனால் கேத்துவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் சில டிகிரிகள் கேத்துவோடு இணக்கமாக வரும்பொழுது சூரியன் அதனுடைய வெளிச்சத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இந்த மாதம் வந்து சூரிய கிரகணம் வர்றது கிடையாது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி பெறக்கூடிய இடம் இருந்தாலும் கேத்துவோட சம்பந்தம் இருக்கிறதுனால கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா சனியின் பார்வை சமசப்தமத்தில் வக்கர சனி வேறு. அதனால் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியவாளுக்கு பிரச்சனை வரும். கவர்மெண்ட் மூலியமாக பிரச்சனை வாங்கும். அரசு உயர் அதிகாரிகள் இந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து பிரச்சனைகள் வரும். குழந்தைகளுக்கு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவோடு சேர்ந்து இருக்கிறது. அதனால் எழுத்து பணியில் ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். திருமணத்துக்கு பார்த்துன்னு இருக்கவங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய யோகர் இந்த ராசிக்கு. இருந்தாலும் 9, 12க்கு உண்டானவர். 12ஆம் இடம்ன்றது சொல்லக்கூடியது அயனசயன ஓகஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அது அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காட்டினாலும் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ஒரு திரிகோணஸ்தானம். அதுவும் மிகப்பெரிய ஏற்றமான ஸ்தானம்ன்றதுனால அதையே வந்து குருவும் பார்க்கறது பெரிய ஏற்றம் கொடுக்கும். தந்தையினுடன் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும்
சிறு சிறு பிரச்சனைகளை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். 4ஆம் இடத்துல 3ஆம் அதிபதியான புதன் இருக்கிறதும், தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் ஒரு வாரத்தில் போய் அங்கே இருக்கிறதும் பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வாஸ்து பூஜை போட்டு பண்ணுங்க அப்படின்னு. கண்டிப்பாக வாஸ்து பூஜை போட்டு பண்ண மூலியமாக நிச்சயமாக வீடு உங்களுக்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு, ஃப்ளாட் அந்த மாதிரியான இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் அமையும். உங்கள்கிட்ட கடனை யாரும் திருப்பி கொடுங்கன்னு கேட்க மாட்டா. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று, ஆட்சி இல்லை, 6ஆம் இடத்துல நார்மலி துர்கிரகங்கள் இருக்கிறது நல்லது. அதுவும் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா புதன் உங்களுடைய ராசிக்கு 3, 6 அதிபதி 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடம் போகிறார். 5ஆம் இடம் எப்போ போகிறார் அப்படின்னு பார்த்தாலே, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு ஒரே வாரத்திலே போய்டுறார். அதாவது 25/8/2025 அங்கே போய்டுறார். ஒரே வாரம் 17ஆம் தேதியிலேருந்து ஒரு 8ஆவது நாள் 25ஆம் தேதி போகிறார். சூரியன் புதன் கேத்துவோட சேர்க்கை இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா 3, 6 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய விஷயத்தில் இந்த மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் போடுறார். அவரே சப்தமாதிபதி, இன்னொரு கேந்திரத்துக்கு போகிறார். அது ஒரு பெரிய விஷயம். 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறது திக்பலம் பெறுறார். அதனால் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறோம். தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஆவணி மாதம். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அரசாங்க உத்தியோகம், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் அரசாங்கத்தின் மூலம் போகும். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருப்பு. திருமணத்திற்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலம் அமைய போகிறது. தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். ஏன்னா 9ஆம் இடத்த குரு பார்த்தாலும் தகப்பன் காரகனான சூரியனோட கேத்து இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய உடல்நிலை நிச்சயமாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் உஷ்ணத்தின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துடுறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால் 30/8/2025 1/9/2025 வரலும். இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது. புதிய காரியங்கள், புதிய விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய்ட்டு ஒரு பசும்பால் ஒரு டம்ளர் கொடுத்துட்டு போகும். அதாவது உங்களால் முடிஞ்ச அளவு கொடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும்.